இந்திர தனுசு அப்படிங்கிற கிரகம் வந்து எந்த ராசியில் இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த ராசி அதிபதியினுடைய தசா புத்தி வரும்போது இந்த சம்பவம் நடக்கும். அது நல்லதாக நடக்குமா கெட்டதாக நடக்குமா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்திர தனுசு இருக்கக்கூடிய இடத்துல குருவோ சுக்கிரனோ இருந்தால் அது இந்த காரகத்துவம் மூலிமா நற்பலன்களை வந்து ஜாதகர் அடைவார். இதுவே வந்து சனியோ செவ்வாயோ இந்திர தனுசு கூட சேர்ந்துருந்தாலோ இந்திர தனுசு இருக்கக்கூடிய இடத்த பார்த்தாலோ அந்த ஜாதகருக்கு வந்து இந்த காரகத்துவம் மூலிமா கெடு பலன்கள் வந்து கிடைக்கும். இது எதனால் இதெல்லாம் வந்தது அப்படின்னா, முற்பிறவியில் வந்து தெரியாமல் செஞ்ச நன்மை தீமையினுடைய கர்ம வினைகளை வந்து சேர்த்து வச்சு நல்லதும் தீயதும் கலந்து வந்து இது கொடுக்குது. நீங்கள் தெரியாமல் பண்ண நன்மை தீமைகளினுடைய பலனை தான் வந்து உபகிரகங்கள் செய்யுது. அதில் இந்திர தனுசனுடைய காரகத்துவம் என்னவோ அது மூலிமா வந்து நீங்கள் ஏதோ கெட்டதோ நல்லதோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது மூலிமா நல்ல பேரோ கெட்ட பேரோ கிடைக்கும் இந்த லைஃப்பில். அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, அது நின்ற ராசி அதிபதியினுடைய தசாபுத்தி வரும்போது நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்திர தனுசு